தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியல் பாடங்களை கற்று வருகிறோம். மிஷனரி பணியை பற்றி கற்று வருகிறோம். அதனுடைய 4வது வகுப்பு மிஷனரி பணியின் பிரச்சனைகளும் தீர்வுகளும். இதுவரைக்கும் மிஷனரி என்றால் யார், எப்படி மிஷனரி ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் கற்று வந்தோம். இப்போது மிஷனரி பணியின் பிரச்சனைகளும் தீர்வுகளும். பைபிளில் முதல் மிஷனரி என்று சொல்லக்கூடுமானால் ஆபிரகாமை சொல்லலாம். தன்னுடைய வீட்டை, உறவினர்களை, நாட்டை விட்டுட்டு இன்னொரு தேசத்திற்கு வந்தவன் ஆபிரகாம். அதனால அவன் நியாயப்பிரமாணத்தின் கீழ் உள்ளவன் அல்ல, விசுவாசத்தின் கீழ் இருந்தவன். அவன் நியாயப்பிரமாணம், அவனை பழைய ஏற்பாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆபிரகாம் புதிய ஏற்பாட்டுக்காரன், மோசே பழைய ஏற்பாட்டுக்காரன். மோசையிலேருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நியாயப்பிரமாணத்துக்காரங்க. மோசைக்கு முன்னால் உள்ளவங்க எல்லாரும் புதிய ஏற்பாட்டுக்காரங்க தான். புதிய ஏற்பாடுன்னு சொல்ல முடியாட்டாலும் விசுவாசத்தின் கீழ் இருந்தவர்கள். ஆபிரகாம் நம்முடைய விசுவாச தகப்பன். விசுவாச மார்க்கத்தாருக்கு அவன் தான் தகப்பன். விசுவாசம்னா என்ன, எப்படி விசுவாசிக்கணும்ன்றதுக்கு தகப்பன் அவன் தான், அத்தாரிட்டி அவன் தான். மிஷனரிகளுக்கும் அவன் ஒரு முன்னோடி மிஷனரி ஆபிரகாம். பயானியரிங் மிஷனரி அப்படின்னு ஆபிரகாமை சொல்லலாம். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மிஷனரியினுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுவதை பார்க்கிறோம். முதல்ல ஆபிரகாம் சந்தித்த பிரச்சனை பஞ்சம். ஆதியாகமம் 12:10. அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். முதல்ல அவன் சந்தித்த பிரச்சனை என்னவென்றால் பஞ்சம். ஆண்டவர் என்னை அழைச்சிட்டாரு, என்னை அனுப்பிட்டாரு. நான் அவ்வளோ பெரிய எந்த ஊருன்னு தெரியாமலே புறப்பட்டேன். வந்த பிறகு தான் ஆண்டவர் எந்த ஊருன்னு காமிச்சார். பர்ற வழியில் தான் வந்து சேர்ந்தாச்சு. சரி, விட்டு வந்த நிலத்தை விட, விட்டு வந்த வீட்டை விட இங்கே பெரிய நிறைய நிலம் கொடுப்பாரு, நிறைய வீடு கொடுப்பாரு. கொண்டு வந்த கால்நடையை விட இன்னும் கால்நடை பெருகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பஞ்சம். முதல்ல ஒரு பஞ்சத்தை அவன் சந்திச்சான். அதனால மிஷனரியினுடைய பிரச்சனையில் முதல் பிரச்சனை பண தேவைகள். பண தேவைகள் அவனுக்கு முதல் பிரச்சனை. 50,000 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பான். மிஷனரியா புறப்பட்டு போனான்னா அங்கே 20,000 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க. 50,000 ரூபாயில் குடும்பம் நடத்தினவன் இப்போ 20,000 ரூபாயில் குடும்பம் நடத்தணும். இதான் உனக்கு இல்லை. சுயாதீனமாக போகிறான் ஊழியம் செய்ய. ஒரு சின்ன குழு, அங்கே மாதம் சம்பளம் கூட உறுதி கிடையாது. சின்ன குழுக்களில் ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு. பெரிய ஸ்தாபனங்களில் ஒரு குடும்பத்துக்கு 20,000 அந்த அளவில் கொடுக்குறாங்க. இப்போ என்ன செய்கிறது? பெரிய ஸ்தாபனங்களில் மருத்துவ வசதி இருக்குது, ஓரளவுக்கு மருத்துவ வசதி இருக்குது. இந்த மட்டு அப்படின்னு ஸ்தாபனங்கள் உண்டு. அது மூலமாக ஓரளவுக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்குறாங்க. சின்ன சின்ன குழுக்கள் அல்லது சுயாதீனமாக போகிறாங்க. சிலருக்கு இந்த மாதிரி மஃப்பு மாதிரி இருக்கிறதே தெரியாது. அப்படி இருந்தாலும் தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. அதனால் ஒரு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது? ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி அரசாங்க மருத்துவமனை அங்கே கிடையாது. இங்கே அரசாங்க மருத்துவமனை, எனக்கு அரசாங்க மருத்துவமனை தான் பிடிக்கும். நான் என் குடும்பத்தாருக்கு தெரியாமல், எனக்கு பலவீனங்கள் வரும்போது என் குடும்பத்தாருக்கு தெரியாமல் அரசாங்க மருத்துவமனைக்கு போயிருக்கேன். அவங்களுக்கு தெரியாமல் போய் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு என்னவோ அங்கே தான் பிடிக்குது. ஏன்னா இங்கே எல்லாமே தமிழகத்தை பொறுத்தவரை அரசாங்க மருத்துவமனையில் முன்பு சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ சுத்தமாக இருக்குது. முன்பு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, இப்போ மரியாதையாக நடத்துகிறாங்க. இந்த 2 பிரச்சனை தானே, அது 2 இப்போ சரியாயிடுச்சு. அதனால்
அங்கே அப்படி கிடையாது. அங்கே பெரும்பாலான மாநிலங்களில் அரசு ஆஸ்பத்திரிலாம் ஒரு வசதியும் கிடையாது, அங்கே போக முடியாது. இப்போ தனியார் மருத்துவமனைகள் கூட பணம் தேவை, பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, ஸ்காலர்ஷிப்ஸ் ஒழுங்கு பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய ஸ்தாபனமாக இருந்தால் ஒழுங்கு பண்ணி கொடுக்குறாங்க. சந்தோஷ் வித்யாலயா மாதிரி பள்ளிக்கூடங்களில் அவங்க ஸ்பான்சர்ஸு ஒழுங்கு பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் ஒழுங்கு பண்ணி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ஃபீஸ் கட்டணும், கிடைச்சாதான் உண்டு. பெரும்பாலும் கிடைக்கும், கொஞ்சம் 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். கிடைக்காமலும் சிலருக்கு போகிறது, அங்கே சீட்டு கிடைக்க கஷ்டம். சில பெரிய ஸ்தாபனங்களில் அவங்க பள்ளிக்கூடத்திலே இலவசமாக படிக்க வைக்கிறாங்க, அவங்க மருத்துவமனையிலேயே இலவசமாக சிகிச்சை கொடுக்குறாங்க. பெரிய சிகிச்சை வேணும்னா தமிழகத்துக்கு தான் வரணும். இப்போ அந்த பெரிய பண தேவை ஏற்படுகிறது. இப்போ அந்த பிரச்சனை, அதை எப்படி பவுலுக்கும் அது ஏற்பட்டது, அதை எப்படி 2 விதமாக அதை அவன் இந்த பண தேவைகளை அவன் சந்தித்தான். 1 கொரிந்தியர் 11:8 நம்ம பார்க்கிறோம். அங்கே அவன் தாங்குவோரை எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11:8, உங்களிடத்தில் ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி, கொரிந்தியருக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். கொள்ளையிட்டேன்றது தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. அவங்களுக்கு நான் எந்த ஊழியமும் செய்யலையா? அவங்களுக்கு நான் எந்த ஊழியமும் செய்யலை. உங்களுக்கு தான் ஊழியம் செஞ்சேன், உங்ககிட்ட நான் காணிக்க வாங்கலை. ஏன்னா காணிக்க வாங்கினா அது உங்களுக்கு இடரலாக இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட சுபாவம், காணிக்க கொடு, தசமபாகம் கொடுன்னு எடுப்பில் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணால் நீங்கள் வரமாட்டீங்க. அப்படிப்பட்ட சுபாவம் உங்கள் சுபாவம். அதனால் உங்களுக்கு ஊழியம் பண்ணேன், எந்த ஊழியமும் செய்யாத மக்கள் எனக்கு காணிக்க கொடுத்தாங்க, சம்பளம் கொடுத்தாங்க. சரி, கொரிந்தியில் பவுல் ஊழியம் செய்கிறார், அவருக்கு மாதம் இவ்வளோ கொடுப்போம் என்று கொடுத்தார்கள். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத ஒன்று, அவங்களுக்கு நேரடியாக எந்த பயனும் இல்லாத ஒன்றுக்காக அவர்கள் பணம் கொடுத்தார்கள். அதை தான் கொள்ளையிட்டேன்னு அப்படி அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறான், தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. இந்த மாதிரி தாங்குகிற சபைகளை, குழுக்களை, நபர்களை எழுப்புவது, அதுக்காக நிச்சயமாக ஜெபம் பண்ணணும். முதல்ல ஜெபம் பண்ணணும். 2வது நம்ம பகிர்ந்து கொள்ளணும். போய் நமக்கு நண்பர்கள் உறவினர்களிடத்தில் போய் பகிர்ந்து கொள்ளணும். ஊழியத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளணும். தனிப்பட்ட தேவைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நிச்சயமாக ஒரு மிஷனரி தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஊழிய தேவைகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு வாகனம் வேணும், ஒரு கட்டடம் வேணும், ஒரு நிலம் வேணும், ஒரு கருவி வேணும். உடன் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் தேவை, எனக்கு தேவைன்னு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதை நான் ஆதரிக்கவில்லை. அவங்க கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. சிலருக்கு கொடுக்கணும்னு வாஞ்ச இருக்கும், பணம் இருக்காது. சிலர்கிட்ட பணம் இருக்கும், மனம் இருக்காது. கர்த்தர் சிலருடைய கிரியை செய்வார். ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளணும். நிருபங்களை எழுதின மாதிரி இப்போ யூடியூப் இருக்குது, வாட்ஸ்ஆப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. நேரில் வருவது ரொம்ப நல்லது. நேரில் பத்திரிகைகள் இருக்குது, புஸ்தகங்கள் இருக்குது, நேரில் வந்து டிவி நிகழ்ச்சிகள் இருக்குது, ஊழியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு. அதை விட நேரில் வந்து பகிர்ந்து கொள்வது மிகவும் அது எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கும். சபைகளுக்கு போனால் சபைகளில் போய் பகிர்ந்து கொள்ளலாம். பாம்பே பட்டணத்தில் தாராவி என்கிற பகுதியில் ஒரு சிஎன்ஐ சபை இருக்கிறது, நல்மேய்ப்பர் ஆலயம்னு. நான் அங்கே போய் பல நேரங்களில் பிரசங்கித்திருக்கிறேன். அந்த சபையில் என்னை நேசிக்கிற மக்கள் உண்டு. மிகப்பெரிய சபை, பாம்பேயிலேயே மிகப்பெரிய சிஎன்ஐ சபை அதுதான். அது தமிழ் சபை, மிகப்பெரிய சபை, 5000 பேர் அதனுடைய அங்கத்தினர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த சபையில் நான் பார்த்துருக்கிறேன், போதகருடைய அறையில் உட்கார்ந்துருக்கும் போது பார்த்துருக்கிறேன், நான் பிரசங்கிக்கும் போதும் பார்த்துருக்கிறேன். வந்து கேட்பாங்க, எங்களுக்கு ஊழியத்தை பகிர்ந்து கொள்ள நேரம் கொடுக்க 10 நிமிஷம் கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமையில். இப்போது செய்கிறார்களா தெரியல, அப்போது செய்து கொண்டிருந்தார்கள். 10 நிமிஷம் கொடுப்பாங்க. நான் ஒரு ஆங்கில ஆராதனையில் அந்த சபையில் பேசிய போது
ஒரு பிரபலமான ஊழியத்திலிருந்து ஒரு சகோதரி வந்து ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள் 10 நிமிஷம். அதே போல் இன்னொரு முறை அந்த சபை போதகரின் அறையில் நான் இருந்தபோது பிரசங்கத்தை முடிச்சுட்டு அறையில் உட்கார்ந்து அவர் என்னை உபசரித்து கொண்டிருந்தார். ஒரு ஊழியத்திலேருந்து ஒருத்தங்க வந்தாங்க, ஒரு மிஷினரி ஊழியத்திலிருந்து. எங்கள் ஊழியத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்கய்யா, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில். ஏன்னா ஆயிரத்துக்கு மேலே ஜனங்க வருவாங்க. இப்போ போதகர் சொன்னார், டைரி எடுத்தார், இந்த மாதத்தில் ஃபுல்லாகிடுச்சு, எல்லாம் அவங்கவுங்க ஊழியத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு நேரம் வாங்கிட்டாங்க. அடுத்த மாதத்தில் உங்களுக்கு இந்த தேதியில் வேணால் தரேன், இந்த தேதியில் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். யார் வருவார்கள்? இன்னார் வருவார்கள். சரி, நான் எழுதிக்கிறேன், அவங்க வந்து பகிர்ந்து கொள்ளட்டும். சரி, இந்த மாதிரி சில சபைகளில் பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. பெந்தேகோஸ்தே சினாடினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். நான் அதில் இறையியல் துறையினுடைய தலைவராக இருக்கிறேன். ஐஎம்எஸ் வேதாகம கல்லூரியிலும் நான் வகுப்பு எடுத்திருக்கிறேன். பெந்தேகோஸ்தே சினாடினுடைய இறையியல் துறையினுடைய தலைவராகவும் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வினோதமான கலவை, ஒரு பாலமாக இருக்கிறேன். அப்போ அவங்க ஒரு மிஷினரிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா எந்த சபையில் அந்த கூட்டம் நடந்துச்சோ அந்த சபையின் போதகருக்கு அந்த மிஷினரி ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால் அவருக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாங்க, சாட்சி சொல்வார்னு. அவர் தான் ஊழியத்தை பற்றி சொன்னார், பகிர்ந்து கொண்டார். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யலாம், சபையில் ஊழியக்காரங்க கூட்டத்தில் சாட்சி அல்லது ஊழிய பகிர்வுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு சில நேரம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, சாட்சி சொல்ல தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம், தப்பு இல்லை, அதில் எந்த தப்பும் கிடையாது. நம்முடைய ஊழியத்தை பகிர்ந்து கொள்ளணும். என்ன நம்ம தரிசனம், என்ன பாரம், என்ன செஞ்சு நடந்துட்டுருக்கு, என்ன தேவைகள், ஜெப குறிப்புகள் பகிர்ந்து கொள்ளணும். அதன் மூலம் கர்த்தர் கிரியை செஞ்சு சபைகளோ குழுக்களோ தனிப்பட்டவர்களோ குடும்பங்களோ மாதமோ அல்லது எப்போதாவது ஒரு முறையோ நிதி உதவி செய்வதற்கு முன் வருவார்கள். கர்த்தர் அவர்களை ஏவி எழுப்புவார். அப்போ ஆபிரகாம் எங்கே போனால், எகிப்துக்கு போனால், பார்வோன் மூலமாக அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அதே போல் இன்னொரு விஷயம் அப்போஸ்தலர் 20:34 இருக்கு. பவுல் சில நேரங்களில் என்ன செஞ்சான், கூடார வேலை செய்தான். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அவன் கூடார வேலை செய்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டான். ஏன்னா அந்த வேலை அவனுக்கு தெரியும். அந்த வேலை செய்கிறவங்க அங்கே இருந்தாங்க. அப்போஸ்தலர் 18 கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அவன் பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் கண்டு அவர்களிடத்தில் போனான். வசனம் 3, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். 4 ஒவ்வொரு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். கொரிந்துன்னு ஒரு பட்டணத்துக்கு போகிறான். அந்த கொரிந்தியர் தான் கொஞ்சம் ஒரு டைப்பானவங்க. அவங்க கிட்ட போய் காணிக்க, தசம்பாகம் அப்படிலாம் ஏதாவது நேரடியாக மறைமுகமாக சொன்னால் அவங்க ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அவங்களுக்கு. அதனால் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறான். அங்கே அந்த ஊருக்கு ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னு ஒரு குடும்பம் புதுசாக வருது. அவங்க யாருன்னு கேட்டால் கூடார வேலை செய்கிறவங்க, விசுவாசிகள். இப்போ இவனுக்கும் கூடார வேலை தெரியும், பவுலுக்கும். கூடார வேலைன்றது இப்போ இந்த காலத்தில் ஷாமியானா டென்ட் மாதிரி, அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்தில் ஷாமியானா டென்ட்ன்றது ரொம்ப சாதாரணம். அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் அது ஒரு பெரிய நம்ம சிவில் இன்ஜினியரிங் மாதிரி, அது சிவில் இன்ஜினியரிங் மாதிரி அது, அப்படிப்பட்ட வேலை. அதனால் இவனும் அந்த வேலையை செய்தான். அதில் வர்ற வருமானத்தை வைத்து தன்னுடைய தேவைகளை சந்தித்து கொண்டான். இதில் ஒன்றும் தவறு இல்லை. டென்ட் மேக்கர்ஸ் அப்படின்றாங்க. 2 விதமாக சொல்கிறாங்க. அதுக்கு 2 விதமாக அதை நம்ம கடைபிடிக்கலாம். ஒன்று, ஒரு வேலை தேடிக்கலாம். வட இந்தியாவில் மிஷினரி பணித்தளங்களில் ஒரு வேலை தேடிக்கலாம். அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ அங்கே தேடிக்கொள்ளலாம். அங்கே வேலை டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். அங்கே வேலை மாறுதல் வாங்கிட்டு அங்கே போய் ஊழியம் செய்யலாம். அது ஒரு காரியம்.
இன்னொரு காரியம், ஏதாகிலும் ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்து ஒரு மாடு வளர்ப்பு, பால் மாடு வளர்க்குறாங்க சில மிஷனரி சங்கங்களில் அப்படி திட்டம் வச்சுருக்காங்க. ஒரு பால் மாடு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த பால் மாட்டில் வருகிற வருமானத்தை வச்சு அந்த குடும்பத்தை அவங்க நடத்திக்கணும், ஊழியம் செஞ்சுக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு மிஷனரி தளத்துக்கு போயிருந்தேன் வட இந்தியாவில். ஒரு சின்ன செல்ஃபோன் கடை வச்சு கொடுத்துருக்காங்க மிஷனரிக்கு. ஒரு சின்ன செல்ஃபோன் கடை, அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவர் ஒரு குடும்பத்தை நடத்திக்கிறார், ஊழியம் செஞ்சுக்கிறார். சிலர் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அது ரொம்ப சிறந்த இடம். படித்தவங்களாக இருந்தால், ஆசிரியர் பணியில் ஆர்வம் இருந்தால், கல்வி பணியில் ஆர்வம், அழைப்பு, கிருபை இருந்தால் அதனால் செய்யலாம். ஏன்னா தென்னிந்தியர்கள் கிறிஸ்தவர்கள்னா எல்லாரும் ரொம்ப மதிக்கிறாங்க, கல்வியை பொறுத்தவரை மதிக்கிறாங்க. கலெக்டரே அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தன் பிள்ளையை சேர்க்கிறாரு. அதுக்கு கொஞ்சம் முதலீடு தேவை, இடம் தேவை, கட்டடம் தேவை, முதலீடு தேவை, ஆசிரியர்கள் தேவை. இங்கேருந்து ஆசிரியர்களை வர வைக்கணும். தென்னிந்தியாவிலிருந்து, கொஞ்சம் வட இந்தியாவிலிருந்தும் உள்ளூர்லேருந்தும் சில படித்த ஆசிரியர்களை வைத்து கொள்ளலாம். பள்ளிக்கூடம் நடத்தி அதிலிருந்து வருகிற வருமானத்தை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்யலாம். ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தினுடைய வரவு செலவு கணக்கை நான் பார்த்தேன், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். பாதி வருமானம் அவங்களுக்கு கல்வி நிறுவனங்கள்லேருந்து தான் வருது. பாதி நிறுவனம் தான் காணிக்கைகளாய் வருகிறது. பாதி வருமானம் கல்வி நிறுவனங்கள்லேருந்து தான் வருது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் அவர்கள் சிறிதும் பெரிதுமாய் நடத்துகிறார்கள். இதில் 100 பள்ளிக்கூடங்கள், ஏறக்குறைய 100 பள்ளிக்கூடங்கள் அது வருமான லாப நோக்கு இல்லாத பள்ளிக்கூடங்கள். மீதி 25 பள்ளிக்கூடங்கள் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடங்கள், அதில் வருமானம் வருகிறது. மற்ற உலக பள்ளிக்கூடங்களை விட குறைவாக கட்டணம் வாங்குகிறார்கள். அதில் வருகிற வருமானத்தை வைத்துக்கொண்டு ஊழியத்தை செய்கிறார்கள். இது செய்யலாம், நல்ல காரியம். இப்படி செய்யலாம், தேவைகளை சந்திக்கலாம். கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறாரோ. பேதுரு சொன்னால், நான் வந்து ஜெபம் பண்ணுவேன், போதிப்பேன், சபை நிர்வாகத்தில் கூட தலையிட மாட்டேன்னு சொன்னான். பவுல் சொன்னால், நான் கூடார வேலையும் பார்ப்பேன், ஊழியமும் செய்வேன்னா. கர்த்தர் உங்களை பவுலாக அழைச்சிருந்தா நீங்கள் பவுலாக இருங்க, பேதுருவா அழைச்சிருந்தா பேதுருவா இருங்க. ரெண்டாவது பிரச்சனை கலாச்சார அதிர்ச்சி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11லேருந்து வாசிக்கிறேன். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். பாருங்க, எகிப்துக்கு போகிறான் ஆபிரகாம். போனால் அங்கே எப்படிப்பட்ட கலாச்சாரம்னா, ஒரு பெண்ணு அழகாக இருந்துட்டா கணவனை கொலை பண்ணி அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக்கி கொள்கிற ஒரு கலாச்சாரம். பயங்கரமான கலாச்சாரம். அழகா இருக்கிறது ஆபத்து, அது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அழகா இல்லாததினால் இதை சொல்லவில்லை. அழகிலே சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. மோசே அழகுள்ளவனாக இருந்ததுனால தான் அவனை ஒழிச்சு வச்சாங்க. நம்முடைய ஆண்டவர் தான் பூர்ண அழகுள்ளவர். அதே நேரத்தில் அழகு தான் பிசாசை கெடுத்தது. அழகுதான் அவனுக்கு மேட்டிமையை உண்டாக்கினது பிசாசுக்கு. அதனால கலாச்சார அதிர்ச்சி. அவன் என்ன சொன்னா, தங்கச்சி சாராள் என் தங்கச்சி, என் மனைவி இல்லை. அப்படியும் ஆபத்து வந்துருச்சு. அவளை தங்கச்சி தானே, மனைவியாக இருந்தால் கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பான். தாவீது சதி திட்டம் போட்டது போல சதி திட்டம் போட்டிருக்கணும். பத்சேபால அபகரிப்பதற்கு உரியாவை நயவஞ்சகமாய் கொன்றான் அல்லவா தாவீது. அந்த மாதிரி சதி திட்டம் போட்டிருக்கணும். ஒரு திட்டமும் போட வேண்டியதில்லை. தங்கச்சின்ட்டான், ரைட்டுப்பா. அப்போ ராஜா சொன்னான், தங்கச்சி தானே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டான். கலாச்சார அதிர்ச்சி. எந்த மாதிரி கலாச்சாரம் பாருங்க. அழகா ஒரு பொண்ணு இருந்தால் விட்டு வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கலாச்சாரம். நான் கர்த்தர் காக்கிறார். ஒரு மிஷனரி சொன்னார், அவர் வந்து ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு, இது பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது, தன்னுடைய மனைவியோடு குழுவினரோடு ஊழியம் செய்ய போயிருந்தார்.
அப்போ இந்த ஊரில் இருக்க பெரியவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது அவங்கள பரியாசம் பண்ணுறதுக்காக சொன்னது. அவங்க அதைத்தான் அந்த அர்த்தத்தோடு தான் கேட்டார்களா எனக்கு தெரியல. இந்த மிஷினரி இடத்துல சொன்னாங்க, உன்னுடைய மனைவியை, நாங்களாம் ஊர் பெரியவங்க, ஊர் தலைவர்கள், வயசானவங்க வந்தாங்க கொஞ்சம் பேர், உன் மனைவியை ஒரு நாள் எங்கள் கூட இருக்கும்படி, எங்கள் எல்லாரோடும் இருக்கும்படி நீர் அனுப்பினால் நாங்களாம் கிறிஸ்தவங்கள் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்களாம். உன்னை இவர் சொன்னாராம், இந்த உலகத்திலே அப்பா தன்னுடைய மகளை தப்பாக கூப்பிடுற ஒரு காரியத்தை இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் புரியலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்களாம் என் மனைவிக்கு அப்பா, அப்பா, அவள் உங்களுக்கு மகா, அவளை போய் நீங்கள் இப்படி தப்பாக நினைக்கிறீங்கன்னு வெக்கப்பட்டாங்களாம். வெக்கப்பட்டு அப்பான்னு சொல்லிட்டாரே, மனைவியை மகான்னு சொல்லிட்டாருன்னு வெக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு திரும்பி போனாங்களாம். அதனால் இந்த மாதிரி வரலாம். அந்த கலாச்சாரத்தின் காரியம்னு சொல்ல முடியாது. அதை வம்புக்கு கேட்டது சில கலாச்சாரங்கள். அது ஒரு ஊரில் எப்படின்னு கேட்டால், அங்கே இந்த வகுடு எடுக்கிற இடத்துல ஒரு சிகப்பு கலரில் ஒரு பொடியை வைக்கணும். வச்சாதான் குடும்ப பெண், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இஸ்லாமிய பெண்களே அப்படி வைத்திருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் அந்த மாநிலத்தில். இந்த வகுடு இருக்கிற இடத்துல அந்த சிகப்பு பொடியை, அந்த அடையாளத்தை வைப்பாங்க. வச்சாதான் குடும்ப பெண். அது வைக்கலைன்னா பாலியல் தொழிலாளின்னு அர்த்தம் அந்த ஊரில். இப்போ ஒரு கிறிஸ்தவ மிஷினரி, அதுவும் ப்ராட்டஸ்டண்டுகள் நெத்தியில் ஒன்றும் வைக்க மாட்டாங்க தமிழகத்தில். அந்த ஊருக்கு போனால் எப்படி இஸ்லாமிய பெண்களே வைக்கிறாங்களே, நம்ம வைக்காமல் எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரி கலாச்சார அதிர்ச்சிகள் இருக்கும். அதில் பிரச்சனைகள் ஏற்பட கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே பிரச்சனை ஏற்பட்டுச்சு எகிப்தில். கர்த்தர் பார்வோன் இடத்துல போய் சண்டை போட்டார். கர்த்தர் போய் யுத்தம் பண்ணார். கர்த்தர் பாதுகாத்தார் சாராளையும் ஆபிரகாமையும். கர்த்தர் தம்முடைய வல்லமையை அதில் நிரூபித்தார். அது போய் சொல்லிட்டார் ஆண்டவர். ஆபிரகாமிட்ட போய் சொன்னார், ஆபிரகாமை பற்றி பார்வோன் இடத்துல போய் சொன்னார். அவன் தீர்க்கதரிசி. ஆதியாகமம் 12:17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். எகிப்தினுடைய வாத மோசே காலத்தில் 10 வாதம் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. அது முதல்ல ஆபிரகாம் காலத்திலே வந்துச்சு. 6 லட்சம் குடும்பத்துக்காக அந்த வாதை வந்தது எகிப்தில். மோசே காலத்தில் 10 வாத. ஆனால் ஆபிரகாம் காலத்தில் ஒரே ஒரு குடும்பத்துக்காக பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை அப்படின்னு சொல்லி, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் என் மனைவியாக்க கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். 20 பார்வோன் அவனை குறித்து மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். கர்த்தர் வாதிச்சார். கலாச்சார பிரச்சனை. அதில் ஆபிரகாமினுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது. கர்த்தர் அந்த நாட்டு ராஜா, அந்த உலகத்திலே ரொம்ப சக்தியான நபர் யாருன்னு கேட்டால் பார்வோன் ராஜா தான். எகிப்து தான் வல்லரசு. பார்வோன் ராஜா தான் உலகத்திலே சக்தி வாய்ந்தவன். அவனையும் குடும்பத்தையும் கர்த்தர் வாதித்தார். அவனே சொன்னான், எப்பா நல்லா இருப்பா, கையெடுத்து கும்பிட்றேன், அவனை கூட்டிகிட்டு போ, மனைவின்னு தெரியாதுப்பா, தங்கச்சியை நினச்சிட்டு தான்ப்பா கல்யாணம் பண்ணதான்ப்பா, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், மன்னிச்சிருப்பா. கட்டளை போட்டான், இந்த குடும்பத்தை யாரும் தொடக்கூடாதுன்னு அனுப்பி வச்சிட்டான். அதனால் கலாச்சார அதிர்ச்சி என்பது இருக்கும். வித்தியாசமான கலாச்சாரங்கள். மாட்டிறைச்சி சாப்பிடுவதை நிச்சயமாக அவர்கள் அதை மட்டமாக நினைப்பார்கள். சில நேரங்களில் அது பிரச்சனை ஆகும். அதனால தான் மிஷினரி சங்கங்கள் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, மிஷினரிகள்
பாடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுரை கொடுக்கிறார்கள் பல மிஷனரி சங்கங்களில். சில கலாச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சில கலாச்சாரங்களை அனுசரித்து போவது நல்லது, சில கலாச்சாரங்களை நாம் அனுசரிக்க முடியாது. வகுடு இருக்கிற இடத்துல அதை சிகப்பு பொடியை வைப்பதை அதை ஒரு புராட்டஸ்டன்ட் குடும்பத்தில் வளர்ந்த பெண் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் எகிப்தில் பார்வோனிடத்தில் யுத்தம் பண்ணது போல யுத்தம் பண்ணுவார். அதை யாராவது சர்ச்சை ஆக்கினாலும் யுத்தம் பண்ணுவார். அப்படி சாட்சிகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதனால் கலாச்சார அதிர்ச்சிகள், நம்ம ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்திருப்போம், அதை கல்ச்சரல் ஷாக் என்று சொல்வார்கள். குறிப்பாக பிள்ளைகள் அதனாலே பாதிக்கப்படுவார்கள். இந்த கல்ச்சரல் ஷாக்கில் அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் உதவி செய்கிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மிஷனரியினுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தான் முதல் மிஷனரி. ஆசீர்வாதத்துக்கே அடையாளம் ஆபிரகாம் தான், ஐஸ்வர்யத்திற்கு அடையாளம் ஆபிரகாம் தான், விசுவாசத்துக்கு அடையாளம் ஆபிரகாம் தான். முதல் மிஷனரி, முன்னோடி மிஷனரி ஆபிரகாம் தான். பஞ்சத்தில் அவனை பணக்கார நாடாகிய எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே பார்வோன் கையில் அவனுக்கு நிறைய பார்வோன் கையால் செல்வங்கள் கிடைத்தது. ஆண்டவரே, பவுலுக்கு கூடார தொழில் மூலம் தேவைகளை சந்தித்தீர். மற்ற சபைகள் சம்பளம் கொடுத்து அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டது. மிஷனரிகளுடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, கலாச்சார அதிர்ச்சியிலிருந்து மக்களை காப்பீராக. அவர்களுக்கு யுத்தம் பண்ணி வழக்காடி அவர்களை கலாச்சார அதிர்ச்சியிலிருந்து காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.